படுகொலை தடுக்கிறதுக்கு தான் அந்த வில்லேஜ் கட்டமைக்கப்பட்டது. இட்டாச்சி அந்த ஒரு விஷயத்தை தான் சஸ்டைன் பண்ண பார்த்தான், எல்லாத்தையும் தனியா. இட்டாச்சி எவ்வளவுதான் நல்லதை பண்ணாலும் அவன் கடைசியில டார்க்னஸ்ல தான் சஃபர் ஆனான். கிராமத்துக்கு வெளியே கிரிமினல் பேர்ல எல்லா வெறுப்பையும் ஏத்துக்கிட்டான். அப்படி இருந்தாலுமே இட்டாச்சி வெளியே சேடோவா இருந்து லேண்ட் ஆஃப் ஃபேரையும் லீஃப் வில்லேஜையும் பாதுகாத்துக்கிட்டு தான் இருந்தான். அதனால உண்மையான ஹொக்காகேவை நான் இட்டாச்சியை தான் சொல்லுவேன். அது யாரால தெரியப்படனாலையும் அந்த ஒரு டைட்டிலுக்கு தகுதியானவன் இட்டாச்சி மட்டும் தான். இனி எனக்குன்னு யாருமே இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம என் கிளான்ல ஒரு ஆள் கூட மிஞ்சி இல்ல. என்னால மட்டும் தான் இந்த உலகத்தோட எல்லா வெறுப்பையும் தாங்க முடியும். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் என்னால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சினோபேஸ்க்குலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சரியான வழியை காட்டுவேன். அது மட்டும் இல்லாம எல்லா வில்லேஜுமே என்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவேன். அது மட்டும் இல்லாம வில்லேஜ் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நம்ம சாசிக்க சொல்லுவோம். அதுக்கு நம்ம நரட்டோ எல்லாத்தையும் உன்னால தனியால பண்ண முடியாது, நம்ம காகியா கூட எப்படி நம்ம சேர்ந்தானே சண்டை போட்டோம், அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி நரட்டோ கேட்போம். அது மட்டும் இல்லாம எப்படி 5 காக்கேஷன் கொல்ல போறியா, அது மட்டும் இல்லாம எல்லா டைல் பிஸ்டையும் அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி நம்ம நரட்டோ கேட்க, ஆமா அதே தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாசிக்கவும் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம ஹகுரோமோ காட்டுவாங்க. நம்ம ஹகுரோமோ கொஞ்சம் கொஞ்சமா க்ளோ ஆகி மறைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இதை பார்த்த கக்காசி லார்டு அப்படின்னு